சத்குருவே சரணம். வணக்கம். உங்கள் அன்பன் தேனி பாலா செல்வி இருவரும் சேர்ந்து உங்களுக்கு விடுக்கும் அற்புதமான ஒரு அழைப்பு. இது என்ன அழைப்புன்னு பார்க்குறீங்களா? வர்ற சனி ஞாயிறு 3 4 2 நாளும், சனிக்கிழமை ஐயனுடைய புனர்பூச நட்சத்திரம் வருது, ஆடி 18. ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா அம்மாவாசை. இரண்டும் சேர்ந்து அப்படியே சனி ஞாயிறு 2 நாள் ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வாக நடக்க போகுது. வாங்க, அதை பற்றிய ஒரு நிகழ்வு தான் இதை உங்களுக்கு வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கணக்கன்பட்டி ஜீவசமாதி அறக்கட்டளை அந்த நிர்வாகத்தின் சார்பாகவும், திருவாளர் மோகனன் சாமிகள் அவர்கள் சார்பாகவும், பாலாஸ் ஆன்மீகத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் அந்த பெருவிழாவிற்கு வரும் புனர்பூசம் அண்ட் அமாவாசை ஆடி 18 விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, சனிக்கிழமை ஐயனுடைய புனர்பூஷம் ஆடி 18 மிக அற்புதமான ஒரு நாள். உங்களுக்கு தெரியும் ஆடி அமாவாசை எவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம். எல்லோரும் எல்லா இடத்துக்கும் ஒரு முன்னோர்களிலிருந்து எல்லாருக்குமே தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த ஆடி 18 ஆடி அமாவாசைன்னு சொல்லுவாங்க. ஆடி 18 அன்னைக்கு பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயம் பன்மடங்காக பெருகிட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஐயனுடைய அருளை பெறுவதற்கு அந்த கணக்கன்பட்டி மண்ணை, அந்த ஜீவ சமாதியை ஒரு முறை மிதித்தால் அன்று புனர்பூசத்தன்று 6 ஈவினிங், அதாவது மாலை 6 இரவு 12 மணி, மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை, காலை பூஜை, மதிய பூஜை, இந்த 4 பூஜைகள் மிக அற்புதமாக அங்கே நடைபெற காத்திருக்கிறது. மிக அற்புதமாக இருக்கும். ஏற்கனவே பௌர்ணமிக்கு வந்தவங்களுக்கு தெரியும், மிக மிக அருமையான ஒரு பூஜை. ஐயனுடைய அருள் எல்லோரும் பெற்று சென்றார்கள் சொன்னால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவ்வளோ கூட்டமாக இருந்தது. இருந்தாலும் அமைதியாக மக்கள் வந்து ஐயனுடைய அந்த அற்புதமான அருளை பெற்று, அந்த அன்பை பெற்று அந்த இடத்துலேருந்து சென்ற அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிந்தது. நான் சொல்கிற விஷயம்லாம் உங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அற்புதமான நாட்களில் வர்ற நீங்கள் உள்ளே வந்து பார்க்க முடியலன்னு சொல்லி சங்கடப்பட்டு வேதனைப்பட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணுறீங்க. கருணை கூர்ந்து அந்த இதை விடுங்க. அந்த மண்ணை மிதிச்சாலே போதும். நிறைய பேர் பாருங்கள், வெளியே படுத்திருப்பாங்க, வெளியே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஃப்ரீயானதுக்கப்புறம் போய் ஐயன்கிட்ட உள்ளே போய் தன்னுடைய கோரிக்கைகளை வச்சு அழகாக ஜீவ சமாதிக்குள்ளே உட்காந்துட்டு வருவாங்க. இதைத்தான் நான் சொல்கிறேன். அமாவாசை வர முடியலையே, பௌர்ணமி வர முடியலையே, வந்தேன் உள்ளே வர முடியலையே, வெளியே காட்டிட்டு விட்டாங்க. அந்த எண்ணமே வேண்டாம். நான் வந்து விட்டேன், ஐயனுடைய இருப்பிடத்திற்கு வந்துட்டேன், ஐயன் ஜீவசமாதியான இடத்துக்கு வந்துட்டேன், ஐயன் இன்னும் உயிரோடு வாழ்ந்திருக்கும் அந்த விரிய மரத்துக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான சந்தோஷம். அது போதும். நான் தான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த அற்புதமான சந்தோஷம் ஒன்று இருந்தால் போதும், உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். எல்லோருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, பிள்ளைகளுக்கு கல்யாணமாகாத பிரச்சனை, குழந்தை இல்லாத பிரச்சனை, நிறைய பேர் மனசாபத்தில் பிரிஞ்சு வாழ்கிற தம்பதிகளுடைய பிரச்சனை, பிள்ளைங்களுடைய படிப்பு பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்குது. அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஐயனுடைய அந்த கணக்கன்பட்டி ஜீவ சமாதி வெறியன் மரத்தில் வந்து பார்த்துட்டு ஐயனை வணங்கிட்டு போனதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக நடந்துட்டுருக்கு. நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் உங்களுக்கு சாட்சியோடு போட்டுட்ருக்கேன், சரிங்களா? நான் அதனால தான் ஐயனுடைய நிகழ்வுகளை சாட்சியோடு உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு இருக்கேன். அதே மாதிரி மீண்டும் வருங்காலங்களில் ஐயனுடைய உண்மை சம்பவங்கள், ஐயன் நகர்த்தி சென்ற அந்த நாட்கள் எவ்வளவு அற்புதமாக இருந்தது. ஒவ்வொருக்கும் ஒரு பையன் பேசலாம் அப்படின்னா அந்த குடும்பத்தில் எப்படி இருக்கும், ஒரு நோய் நொடியாக இருந்தால் அந்த குடும்பத்தில் எப்படி இருக்கும், பண கஷ்டமாக இருந்தால், கடன் பிரச்சனையாக இருந்தால் எப்படி இருக்கும், கல்யாணமாகாத பிள்ளை இருந்தால் அந்த குடும்பத்தின் நிலைமை என்னவா இருக்கும். இதெல்லாம் மிக அற்புதமாக நடந்து ஐயன் கடத்தி சென்ற விதம் மிக அற்புதம். வரும் காலங்களில் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு போடுறதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லோரும் கூடி கைகூப்பி வரவேற்கிறோம். வாருங்கள். வரும் ஆகஸ்ட் 3 4 சனி ஞாயிறு புனர்பூசம் ஆடி 18 அமாவாசை விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். வந்து அமைதியாக, நான் சொல்றதில் அது அமைதியாக, எந்த சிந்தனையும் இல்லாமல் உங்கள் கோரிக்கையை மானசீகமாக ஐயனிடம் வைத்து கண்ணீர் விட்டு உருகி மல்கி அங்கே ஐயனிடம் கேளுங்க. உங்களுக்கு கேட்குறீங்க எனக்கு விபூதி சந்தனம் கிடைக்குமான்னு. இப்போல்லாம் உண்மையிலே பெருமனசு பண்ணி, முந்தியெல்லாம் ஒரு டைம் தான் கொடுப்பாங்க. இப்போல்லாம் ஆட்கள் அங்கே கூட்டிட்டாலே அண்ணன் மோகன் சாமி அவர்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கருணை கூர்ந்து நீங்கள் அந்த வரிசையில் நின்று குடும்பத்துக்கு ஒருத்தர் வாங்குங்க. 3 பேர் 4 பேர் சின்ன குழந்தைகளை விட்டுட்டு அப்படி வாங்காதுங்க. திரும்ப திரும்ப வந்து வாங்குறது வீடியோவில் பதிவாகுது. ஸோ சங்கடப்படுறாங்க. தயவு செஞ்சு அந்த இது பண்ணாதீங்க. நீங்கள் அடிக்கடி வந்து வாங்கிட்டு போங்க. உங்களுடைய குடும்பத்தினுடைய அத்தனை பிரச்சனைகளை தீரட்டும். மீண்டும் வாருங்கள். 3 8 சனி ஞாயிறு உங்கள் அனைவரையும் அங்கு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைவேன். வாருங்கள். வணக்கம். உங்கள் அன்பன் தேனி பாலா செல்வி. என்று பிடித்தேன் குரு பாதம், எங்கள் சர்க்குரு ஞான வள்ளல் திருப்பாதம்.
வந்தது, அது தெற்கு மலையிலே நின்றது. பாமர வேடம் கொண்டது, என் பக்தி வலையிலே விழுந்தது. குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.